வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். செக்ஷன் 1.5 ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.3 அதில் ப்ராப்ளம் நம்பர் 4 பார்க்குறோம். A graph representing the function f of x is given in the figure. பாருங்க, ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க that represents a function y is equal to f of x கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா it is clear that f of 9 is equal to 2 அப்படினு சொல்லிருக்காங்க. அப்படினா என்ன அப்படி நம்ம பாப்போம். பாருங்க, y is equal to f of x அப்படினா x வந்து இன்புட், x வந்து இன்புட் டொமைன்ல இருக்கும், y வந்து அவுட்புட் கோடொமைன்ல இருக்கும். பட் ஃபார் a given x y வந்து ரேஞ்ச் ஆகும். ரேஞ்ச் belongs to the கோடொமைன். ஓகே, இப்போ என்ன சொல்லிருக்கானா அப்படினா என்ன சொன்னா இங்க இருக்க வேல்யூலாம் இன்புட் டொமைன் வேல்யூஸ் அர்த்தம். இதெல்லாம் கோடொமைன் வேல்யூஸ். பட் ஃபார் a given x க்கு y கண்டுபிடிக்கிறீங்கல அது ரேஞ்ச். அதாவது இப்போ இங்க பாருங்க, இந்த 9 வந்து டொமைன்ல இருக்கும். டொமைன்ல இருக்கறதெல்லாம் நீங்க x ஆக்சிஸ்ல பார்க்கணும். டொமைன் வேல்யூஸ்லாம் என்னது x ஆக்சிஸ்ல பார்க்கணும். இங்க வேணா நீங்க போட்டுக்கலாம். ஜெனரலா y ஆக்சிஸ் கோடொமைனா இருக்கும். ஆனா கோடொமைன்ல இருக்கும். இப்போ நான் x க்கு 9 கொடுத்தா y என்ன வருது, எனக்கு 2 வருது இல்ல, இது ரேஞ்சில இருக்கும். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் x க்கு 9 ஆ இருக்குது வெச்சுக்கோங்க. இந்த கிராஃப்ல x க்கு 9 ஆ இருக்குதுன்னா நான் இத அப்படியே கிராஜுவலா அப்படியே நீட்டிக்கிட்டே போனோம்னா எனக்கு என்ன வருது, இங்க I am getting the value 2. அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா வெச்சுக்கலாமே, இந்த கிராஃப் ஷீட்ல இங்க வெச்சு பாத்தீங்கன்னா யாருக்கு மேட்ச் ஆகுற பாருங்க, யாருக்கு மேட்ச் ஆகுறா, 2 அப்படிங்கற வேல்யூக்கு மேட்ச் ஆகும். எதுக்கு மேட்ச் ஆகுது, 2 அப்படிங்கற வேல்யூக்கு மேட்ச் ஆகும். நீங்க வேணா லைன் மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்ட்டா 2 க்கு மேட்ச் ஆகும். அப்ப x 9 ஆ இருந்தா y வேல்யூ என்னது 2. அதுதான் கொடுத்திருக்காங்க. It is clear that when x is equal to 9, f of 9 னா y is equal to 2. இந்த பாருங்க, y axis ல 2. இப்போ நம்ம என்ன கேக்குறோம் அப்படினா, இப்போ நம்ம என்ன கேக்குறோம் பாருங்க, அவங்க என்ன கேக்குறாங்க அப்படினா find the following values of the function. அப்ப இந்த கிராஃப் என்ன பண்ணிடுது, ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணிடுது. இந்த கிராஃப் என்ன பண்ணுது, ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்படினா என்ன அர்த்தம்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும்ங்கிறது தெளிவாயிடுது. அதுக்கு அப்புறமா இப்போ நம்ம என்ன கேக்குறோம், ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம என்ன கேக்குறாங்க அப்படினா f of 9 அதாவது f of 0 என்னன்னு கேக்குறாங்க. அதாவது என்ன அர்த்தம், x க்கு 0 கொடுத்தா what is the y value. அது இங்க என்ன வரணும்னா இங்க பாருங்க, x axis 0 ஆ இருந்தா கிராஃபோட y வேல்யூ எங்க இருக்கு பாருங்க, இங்க 0 வருதா, கிராஃப் இங்க என்ன வருது 9 ஆ இருக்கு. அப்ப f of 0 எவ்வளவு, நமக்கு f of 0 எவ்வளவு 9 ஆயிடும். நீங்க என்ன பண்ணுங்க, x க்கு 0 கொடுத்தா அப்படியே போங்க, கிராஃப் இங்க மீட் பண்ணிரும் அந்த பாயிண்ட. x0 னா y axis எங்க மீட் பண்ணிருக்கு, 9 ன்ற பாயிண்ட்ல மீட் பண்ணிருக்கு. அப்ப a கான ஆன்சர் என்னது, f of 0 அப்படினா நமக்கு என்ன வரும் 9. y value is 9. ஓகேவா? because x0 னா y axis, because நீங்க y axis மேல நடந்து போங்கல, x க்கு வேல்யூ வரவே வராது, x க்கு 0 வரும். x க்கு வேல்யூ எப்போ வரும், ஒன்னு ரைட்ல போனா பாசிட்டிவ் வரும், லெஃப்ட்ல வந்தா நெகட்டிவ் வரும். y axis க்கு ரைட்ல போனோம்னா பாசிட்டிவ் வரும், y axis க்கு லெஃப்ட்ல போனா நெகட்டிவ் வரும். பட் y axis மேலயே நடந்தீங்கன்னா என்ன வரும், x க்கு 0 வரும். அப்ப x 0 இருந்தா y வேல்யூ எவ்வளவு நமக்கு 9. செகண்ட் क्वेश्चन பாருங்க, b என்னன்னா f of 7, அதாவது என்ன அர்த்தம், x க்கு 7 கொடுங்க. x க்கு 7 கொடுத்தா what is the y value. அத நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, x axis ல 7 எடுத்துட்டோமா, அத நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி வெச்சு பாருங்க, x axis 7 கொடுத்தோம்னா இந்த பாயிண்ட் வருதா, x axis 7 நேரா இந்த பாயிண்ட் வருது. இப்போ அத வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி parallel-ஆ வெச்சு பாருங்களேன், அது எதுக்கு நேரா வரும், ஒரு கோடு போட்டு பாத்தீங்கன்னா எதுக்கு நேரா வருது, இந்த கோடு எதுக்கு நேரா வருது, 6 க்கு நேரா வருது. அப்ப x 7 ஆக இருக்கும் பொழுது y என்னவா இருக்கு, 6 ஆ இருக்கு. அப்ப f of 7 அப்படினா நம்ம என்ன போட்டுக்கலாம், 6. ஓகேவா? அடுத்து c என்னது, f of 2 என்ன அப்படி கேக்குறாங்க.
f of 2 என்னன்னு கேக்குறாங்க பாருங்க அப்ப x 2 ஆ இருக்கும் x 2 ஆ இருக்கும் சோ இந்த இடத்துல x வந்து 2 ஆ இருக்கும் இப்ப பாருங்க அந்த 2 நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க இடத்துல அப்படியே வச்சு ஒரு ஸ்கேல் வச்சு நீங்க இப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படி 2 ஆ இருக்கும்போது y என்னவா இருக்கு 6 ஆ இருக்கு y என்னவா இருக்கு 6 ஆ இருக்கு அப்ப image of 2 under f என்ன ஆகும் 6 ஆ இருக்கு ஓகேவா அடுத்து என்ன கேக்குறாங்க d what is f of 10 அப்படி கேக்குறாங்க x 10 ஆக இருக்கும் பொழுது f of 10 எவ்வளவு y யோட வேல்யூ எவ்வளவு பாருங்க x இங்க பாருங்க இங்க x எவ்வளவு இந்த இடத்துல 10 எங்க இருக்கு on x axis மேல இருக்கு but on x axis what is the value of y 0 நீங்க x axis மேலே நடந்துட்டு போனீங்க வெச்சுக்கலாம் y யோட வேல்யூ 0 வரும் x க்கு மேல போனா y பாசிட்டிவ் x axis க்கு மேல போனா y பாசிட்டிவ் x axis க்கு கீழ வந்தனா y நெகட்டிவ் பட் when you நீங்க வந்து x axis மேலேயே நடந்து போனீங்கன்னா y யோட வேல்யூ எவ்வளவு 0 இப்போ இந்த 10ங்கற பாயிண்ட் எங்க இருக்கு x axis மேல தான இருக்கு அப்ப y யோட வேல்யூ என்னவா இருக்கும் 0 வரும் அப்ப இது என்ன வந்துரும் உங்களுக்கு 0 இப்போ நீங்க எப்படி சொல்லலாம்னா image of 0 under f is 9 image of 7 under f is 6 image of 2 under f is 6 image of 10 under f is 6 பாருங்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கும் ஏனா அது ஃபங்க்ஷன் ஓகேவா சோ நம்ம இந்த நாலு வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்த சப்டிவிஷனை நம்ம என்ன பண்ணுவோம் போடுவோம் ஓகே இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாப்போமா for what value of x is f of x is equal to 1 அப்படி நம்ம கேக்குறாங்க இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ப்ராப்ளம் பார்த்தோம்னு வெச்சுக்கலாம் x வேல்யூஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணாங்க y வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா y வேல்யூ கொடுத்துறாங்க ஏனா y is equal to நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க f of x ஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 1 கொடுத்திருக்காங்க இப்போ y வேல்யூ கொடுத்துட்டு கரெஸ்பாண்டிங்கான x வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க ஓகேவா இப்போ அத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் y ஓட வேல்யூ எவ்வளவு நமக்கு 1 இத பாருங்க y is equal to f of x is equal to 1 y is equal to f of x is equal to 1 இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த 1 ல என்ன பண்ண போறோம் ஸ்கேலை கரெக்ட்டா வச்சு நீங்க என்ன பண்ணுங்க x ஆக்சிஸ்க்கு parallel-ஆ horizontal லைன் ஒன்னு போடணும் அந்த லைன் வந்து இந்த கிராஃப் எந்த இடத்துல மீட் பண்ணுதுன்னு பாருங்க அங்க இருந்து ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணுங்க டிரா பண்ணீங்கன்னா எந்த வேல்யூ வரும்னா x ஓட எந்த வேல்யூ வருதுன்னு பாருங்க 9.5 வரும் x க்கு 9.5 அப்படிங்கற வேல்யூ வரும் அப்பனா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் therefore x is equal to நீங்க என்ன பண்ணலாம் 9.5 இது எப்படி தெரியுமா நம்ம பார்க்கலாம் கிராஃப் ஷீட்ல இருந்து மார்க் பண்ணி காட்டிட்டோம் இது எப்படி நம்ம क्वेश्चनா பார்க்கலாம்னா நமக்கு இமேஜ் கொடுத்துட்டாங்க ஏனா f ஃபங்க்ஷன் தானே இமேஜ் கொடுத்துட்டாங்க நமக்கு 1 ன்னு கொடுத்துட்டாங்க இப்போ 1 வந்து யாரோட இமேஜ் இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னா 1 ஓட ப்ரீ இமேஜ் யாரு அப்படி நம்ம கேக்குறோம் 1 ஓட ப்ரீ இமேஜ் யாரு 9.5 1 ஓட ப்ரீ இமேஜ் வந்து 9.5 இப்போ நம்ம ஆன்சரை முடிச்சிட்டோம் சரிங்களா ஒரு இமேஜுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ரீ இமேஜ் இருக்கலாம் ஒரு இமேஜுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ரீ இமேஜ் இருக்கலாம் இப்போ பாருங்க இந்த கிராஃப்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2 இருக்குயா 2 x is equal to 2 அதனோட இமேஜ் என்னது 6 இமேஜ் என்னது 6 அதாவது நம்ம இப்ப போட்டோம் f of 2 எவ்வளவு 6 சரியா அதே மாதிரி இங்க பாருங்க 7 ஓட இமேஜ் என்னது அவனும் 6 தான் f of 7 யாரு அவனும் 6 தான் சரியா இப்ப பாருங்க 2 ஓட இமேஜ் அண்டர் f 6 7 ஓட இமேஜ் அண்டர் f 6 அப்போ 6 ஓட ப்ரீ இமேஜஸ் யாரு இப்போ 6 க்கு எத்தனை ப்ரீ இமேஜ் இருக்கு ரெண்டு எலிமெண்ட் இருக்கு r யாரு 2 உம் 7 அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது ஒரு எலிமெண்ட்க்கு more than one ப்ரீ இமேஜஸ் இருக்கலாம் சரியா இது இந்த தகவல் வந்து நமக்கு தெரியுது அப்சர்வேஷன் சரியா இத நம்ம வந்து பார்த்தா தான் புரியுது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த சப்டிவிஷன் பார்த்துவோம் ஓகே இப்போ थर्ड சப்டிவிஷன் பார்ப்போம் describe the following a subdivision a வந்து domain
b வந்து ரேஞ்ச். சோ டொமைனும் ரேஞ்சும் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த கிராஃப்ல இருந்து. இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் இந்த x வேல்யூஸ்லாம் எங்க இருக்கும்? டொமைன்ல இருக்கும். y வேல்யூலாம் எங்க இருக்கும்? கோடொமைன்ல இருக்கும். ஆனா ஃபார் a particular x க்கு ஏதோ ஒரு y கிடைக்கும்னா அங்க ரேஞ்ச்ல வரும். இங்க பாருங்க x 0 ஆ இருந்தா y ஓட வேல்யூ என்னது 9. x 10 ஆ இருந்தா y ஓட வேல்யூ 0. ஓகே, இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? டொமைன் கண்டுபிடிப்போம். அப்ப x 0 வந்தா y வேல்யூ இருக்கா? இருக்கு. x 10 ஆ இருந்தாலும் y வேல்யூ இருக்கு 0. இடையிலயும் பாருங்க கிராஃப் வெர்டிகல் லைன் டெஸ்ட் போட்டா எல்லாத்துக்கும் பாயிண்ட் வந்துட்டே இருக்கும். அப்ப டொமைன் என்ன ஆயிடும்னா 0 ல இருந்து 10 வரைக்கும் இருக்க எல்லா நம்பரும் ஆயிடும். அது எப்படி எழுதுவோம்? நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுவோம். சோ domain of f is equal to என்ன பண்ணுவோம்? set of all x. இது எப்படி பாருங்க, நான் சொல்ற மாதிரியே சொல்லி பழகுங்க. set of all x இந்த கிராஸ் லைன் போட்டா such that, அந்த கிராஸ் லைன் போட்டா என்ன அர்த்தம்? such that அப்படினா என்ன அர்த்தம்னா இந்த கிராஸ் லைன் போட்டா போட்டதுக்கு அப்புறம் நம்ம கண்டிஷன் சொல்ல போறோம்னு அர்த்தம். set of all x எல்லாரும் வர மாட்டான், இந்த கண்டிஷனை ஓகே பண்ண போறோம் தான் வர போறான் அப்படி நம்ம சொல்ல போறோம். set of all x such that 0 சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். 0 ஆ இருந்தா y ஓட வேல்யூ எவ்வளவு? 9. 0 சேர்த்துக்கலாம். 0 அப்புறம் 0 ஓட அதிகமா இருக்குறது 1 2 3 எல்லா பாயிண்ட் 0 ரைட்ல எல்லாம். அப்ப 0 less than or equal to x less than or equal to இங்க 10 சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். x 10 ஆ இருந்தா y 0 ஆயிடுது. அப்ப 10 இதான் என்னது நமக்கு domain of x. so set of all x such that 0 க்கும் 10 க்கும் இடையில இருக்க எல்லா ரியல் நம்பர்ஸும் மெய்யெண்களும் வரும். 0 வும் 10 ம் உள்பட அதான் ஈக்குவல் டு சேர்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போறோம்? நம்ம range of f எழுத போறோம். range of f ஈஸி தான், நீங்க பாத்தீங்கனாலே தெரிஞ்சிரும். range of f is equal to அதுவும் செட் பில்டர் ஃபார்ம்ல தான் எழுத போறோம். பாருங்க கிராஃப் 10 ஆ இருக்கும்போது 0 ஆ இருக்கா y? எவ்வளவு தூரம் வரைக்கும் கிராஃப் போயிருக்கு பாருங்க, 9 வரைக்கும். அதுக்கு அப்புறம் கிராஃப் இல்ல. அப்ப y வேல்யூ எங்க இருந்து? 0 ல ஆரம்பிக்குது, இங்க எங்கயுமே விட்டு போகாம எது வரைக்கும் போகுது? 9 வரைக்கும். அப்ப குறைஞ்சபட்ச வேல்யூ 0, அதிகபட்ச வேல்யூ எவ்வளவு வருது? 9 வரைக்கும். தொடர்ச்சியா எல்லாமே எல்லா வேல்யூ நீங்க வேணா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் போட்டு பாருங்க. ஹரிசாண்டலா போட்டா கிராஃப் கட்டாயமா ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். அப்ப அதுல என்ன தெரியுது? set of all y ரேஞ்ச் என்னது? ஏனா y வேல்யூ தான் எழுதுறோம். set of all y such that ஏனா இப்ப நம்ம y வேல்யூ கிராஃப் எங்க இருக்கும்? கோடொமைன்ல தான் இருக்கும். கோடொமைன்ல இருக்க வேல்யூலாம் y வேல்யூ. set of all y such that 0 ஆ இருக்கலாம், 0 ஆ இருக்கலாம், 0 விட பெருசா இருக்கலாம், 0 ஆ இருக்கலாம், 0 equal to y or 0 less than y, y பெருசு, less than or equal to 9. அப்ப y ஓட மதிப்பு எவ்வளவு இருக்கலாம்? இந்த இடத்துல 9 ஆ இருக்கலாம். y 9 ஆ இருக்கும்போது x 0 ஆ இருக்கும். x ஓட 0 க்கு y 9 கிடைக்கும். அப்ப 0 ஆ இருக்கலாம், 9 ஆ இருக்கலாம், 9 ஓட குறைச்சலா இருக்கும். சோ இதான் என்னது உங்களுக்கு ரேஞ்ச். இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணோம்னா செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதிருக்கோம். ஏனா 0 ல இருந்து 10 குள்ள இருக்க எல்லா நம்பரும் எழுத முடியாது, ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத முடியாது. அதே மாதிரி 0 ல இருந்து 9 குள்ள இருக்க எல்லா மெய்யெண்களும் ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத முடியாது, லிஸ்ட் பண்ண முடியாதுனால செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதிட்டோம். ஓகேவா? இப்ப அடுத்த சப்டிவிஷன் போட்டுருவோமா? ஓகே ஓகே. இப்ப fourth சப்டிவிஷன். இந்த fourth சப்டிவிஷனும் ஒன்னாவது சப்டிவிஷனும் ரெண்டுமே ஒண்ணுதான். என்னன்னா இங்க வந்து உங்களுக்கு வேர்ட் ஃபார்ம்ல கேட்டிருக்கான், டிஸ்கிரிப்டிவா கேட்டிருக்கான். வாட் இஸ் தி இமேஜ் ஆஃப் 6 அண்டர் f. இப்போ நமக்கு என்ன பண்றாங்க? இந்த இமேஜ்ங்கற வார்த்தையை நமக்கு என்ன பண்றாங்க? இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. ஆர் அதே என்ன பண்ணலாம்? இதையே நீங்க மேத்தமெட்டிக்கலா கேட்டா வாட் இஸ் f of 6, இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இமேஜ் ஆஃப் 6 அண்டர் f. அது என்னன்னு கண்டுபிடிச்சலாம் பாருங்க. அது ஒன் லைன் தான் ஆன்சர், f of 6. இங்க பாருங்க, அது நீங்க என்ன பண்ணனும்? x வந்து இங்க 6 பாருங்க, இது எப்பவுமே டொமைன் வேல்யூ. x வேல்யூ வந்து டொமைன் வேல்யூ. பாருங்க இங்க எழுதி இருக்கும் x ஓட வேல்யூ டொமைன் வேல்யூ. x 6 ஆ 6 இங்க இருக்கும். நீங்க என்ன பண்ணனும்னா 6 ல இருந்து என்ன பண்ணனும்? நீங்க வெர்டிகலா ஒரு லைன் டிரா பண்ணனும். 6 க்கு வெர்டிகலா ஒரு லைன் டிரா பண்ணனும். 6 ல இருந்து ஒரு லைன் parallel to y axis போடுறோம். போட்டுட்டு அது கிராஃப் எங்க மீட் பண்ணுது பாருங்க. அதையும் y axis க்கு என்ன பண்ணுங்க? ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஜாயின் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது எங்க மீட் பண்ணுது? y axis இந்த ஹரிசாண்டல் லைன் எங்க மீட் பண்ணுது? 5ங்கற பாயிண்ட்ல மீட் பண்ணுது.
சோ அப்ப இந்த பாயிண்ட் என்ன இருக்கும் x 6 ஆ இருந்தா y எவ்வளவு 5 அப்ப இங்க போடலாம் அப்ப y தான் யாரு இவன் தான் யாரு y is image of 6 under f அப்ப 5 வந்து இமேஜா இருக்கு யாரோட 6 ஓட இமேஜ் under f அப்ப அந்த கேஸ்ல நம்ம என்ன தெரியுமா சொல்லலாம் இந்த 6 என்ன சொல்லலாம் சொல்லுங்க 6 is the pre-image of 5 under 6 sorry under f ஓகேவா இப்போ எதுக்கு சொல்றேன்னா இத நான் வேணும்னே நான் சொல்றேன் எதுக்குன்னா image of 6 under f 5 ஆ இருந்தா நம்ம என்ன பண்றோம் ப்ரீ இமேஜ்ங்கற வார்த்தையை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் தேவைப்படும் அப்ப அந்த கேஸ்ல 6 என்ன ஆடும் ப்ரீ இமேஜ் ஆடும் யாருக்கு 5 க்கு under f ஓகே நம்ம என்ன பண்ணோம் இந்த ப்ராப்ளத்தை முடிச்சாச்சு ப்ராப்ளம் 4 ஓவர்